ஆனந்தி, தமிழக ஆளுநர் அர்லேக்கர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் இப்போது உங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது என்று தெரிவித்ததை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமார் இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு நேரடியாகவே சென்று அந்த சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் உள்ளிட்டோரிடம் ஆதரவு கோரியிருக்கும் அந்த காட்சியையும் அதற்கு பின்னர் அவர் அளித்த அந்த பேட்டியையும் நாம் பார்த்தோம். நாங்கள் மேலும் ஒரு நாள் காத்திருக்க போகிறோம், ஆளுநரிடம் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறோம், மேலும் அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம், அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சிபிஎம் அலுவலகத்திற்கும் அவர்கள் நேரில் சென்று ஆதரவு கோர இருக்கிறார்கள். அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கும் அவர்கள் நேரில் சென்று ஆதரவு கோர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போது ஆளுநரிடம் நாங்கள் தேவையான பெரும்பான்மை கடிதத்தோடு வருகிறோம் என்று கூறியிருக்கிறோம் என்றும், மேலும் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்கிறோம் என்றும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகியான இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் அந்த பேட்டியின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை சந்தித்த பின்னர், அவர் ஆதரவு கோரிய பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது இந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிகாரபூர்வமாக கடிதமும் அனுப்பியிருக்கிறோம், நேரிலும் வந்து இந்த ஆதரவை கோரி இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் நடைபெற்ற அந்த தேர்தலானது மக்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கான தேர்தலாக கருதி ஒரு திருவிழா போல வாக்காளர்கள் வந்து வாக்களித்து மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான அரசு விரைவில் பதவியேற்கும் நாளையும் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதரவு கிடைத்தவுடன், ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கிடைத்தவுடன் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆளுநர் அர்லேக்கர் விடுத்துள்ள அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு நாம் அழைப்பு விடுக்க முடியாது, முதலில் அந்த பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை கடிதத்தை வழங்குங்கள் என்றும், அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கிய பின்னர் தாம் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறேன் என்றும், 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சி வழங்க வேண்டும் என நான் விரும்புவதாகவும், பாதியிலேயே கலைப்பதற்குரிய அரசாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் இன்னும் நான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளை நாங்கள் அழைப்பதற்கு விரும்பவில்லை என்றும், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டுமே தங்களது இலக்கு மதசார்பற்ற கட்சிகளோடு தான் தாங்கள் கூட்டணி வைக்க முடியும் என்பதால் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது. அதே போல அந்த கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளும் ஆதரவு அளித்தால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த 3 கட்சிகளிடமே இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருந்து இப்போது புதிதாக எந்த கூட்டணியை எதிர்த்து அவர்கள் தேர்தலில் நின்றார்களோ அதே கூட்டணிக்கு ஆட்சிக்காக ஆதரவு கொடுப்பதற்கு அங்கு செல்வதும் பல்வேறு விதமான விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து அவர்கள் ஆலோசனையும் நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பின்னர் நாளை சிபிஎம் கட்சியின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே சூழ்நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் தொல் திருமாவளவன் அளித்த பேட்டியின் போது நடிகர் விஜயே தம்மிடம் நேரடியாக பேசினார் என்றும், தாங்கள் விரைவில் இது குறித்து முடிவெடுத்து அறிவிப்போம் என்றும், உடனடியாக முடிவை அறிவிக்க இயலாது என்பதால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு, அதுவும் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்தே எங்களது முடிவை அறிவிப்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று பிற்பகலில் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஆளுநரின் அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் இப்போது 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதம் என்பது ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. இதனால் தாவேக நிர்வாகிகள் இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என அவர்களுக்கு ஆதரவு கோரும் கட்சிகளின் தலைமை மாநில செயலாளர்கள் தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று ஆதரவு கோரி வருகின்றனர். இந்த ஆதரவு கோரலுக்கு பின்னர் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் குழு என்ன முடிவு எடுக்கப் போகிறதோ அதை பொறுத்துதான் சிபிஐ, சிபிஎம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதற்கு இணங்க அந்த ஆதரவு அறிவிப்பை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பார்களா மாட்டார்களா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. நாளை இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆதரவு கடிதம் அழைத்தால், ஒருவேளை நாளை 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதம் கிடைத்தால் ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்
தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காததை கண்டித்து காங்கிரஸ் நாளை போராட்டத்தில் ஈடுபட போவதாக இன்று அறிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காததை கண்டித்து நாளை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும், தாவேகாவை ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுநர் செயல்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இப்போது சற்று முன் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாளை போராட்ட அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. நேற்று தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்த காங்கிரஸ் கட்சி இன்று தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று கோரி பாரதிய ஜனதா கட்சியின் உத்தரவுப்படிதான் ஆளுநர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்வது சட்டபூர்வமாக சரியானது அல்ல என்றும் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக முதலில் போராட்ட களத்தில் காங்கிரஸ் கட்சி நாளை குதிக்கிறது. தமிழகத்தில் முதலாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி போராட்ட களத்தில் குதிக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காததை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நாளை போராட்டத்தில் ஈடுபடும் என கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஒருபுறம் ஆதரவு கோரும் படலம், மறுபுறம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது குறித்தான ஆலோசனை, மறுபுறம் ஆதரவை திரட்டும் பணியில் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் ஈடுபட்டிருப்பது என தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்காகவும் முதலமைச்சராக விஜயை முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவதற்குமான பல்வேறு கட்ட முயற்சிகள் மிக தீவிரமாக தமிழக அரசியல் களத்தில் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் திருப்பங்களோடும் மற்றும் புதிய முயற்சிகளோடும் இப்போது போராட்ட அறிவிப்புகளும் சேர்ந்து வெளியாட்டிருப்பதால் நாளை முதல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் இணைந்து செயல்பட உள்ள சூழ்நிலையில் இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சட்ட ரீதியான போராட்டம், மக்கள் மன்றத்தில் போராட்டம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கோருவதற்காக பல்வேறு கட்சிகள் அலுவலகத்திற்கும் நேரடியாக செல்வது என இப்போது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட்கள் ஆகிய இரண்டு கட்சிகளின் எடுக்கும் முடிவை பொறுத்துதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைக்கும் முயற்சி வெற்றியடையும் என்ற ட்ரம்ப் கார்டாக இப்போது பிசிகே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்துதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் மற்ற பாட்டாளி மக்கள் கட்சியையோ அமமுகவையோ அவர்கள் கூட்டணிக்கு அழைக்கவில்லை, அவர்கள் கோரவும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடம் தான் நாங்கள் ஆதரவு கோரினோம், அவர்களிடையே ஆட்சி அமைக்க ஆதரவு கோரியிருக்கிறோம், அவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என சிடிஆர் நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அந்த கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனை சந்தித்து பேசியதற்கு பிறகு வெளியிலளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். நாளை காலை 11 மணிக்கு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருப்பதும் அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.